ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழன் வெள்ளி சனியில் எடுத்தது. இந்த 3 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீக் செவ்வாய் புதன் 2 நாள் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். வியாழக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதிலிருந்தே சரியான வயிறு வலி. என்னால் எந்திரிச்சு நிமிர்ந்து நிற்கவே முடியல. அப்படி ஒரு வலி இருந்தது. பிள்ளைங்களுக்கு சாதம் மட்டும் வச்சு தயிரில் கொடுத்து விட்டுட்டேன். சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சுண்டல்லாம் ஊற வச்சுட்டேன். ஆனால் காலையில் சமைக்க முடியல. பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கவும் எந்திரிச்சு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். குழம்ப வச்சுட்டு திரும்ப ஒருக்க போய் படுத்து நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே கீழே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். உளுந்தங்களிக்கு வறுத்துட்டு இருந்தாங்க. லட்டுவும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சேர்ந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கூட சேர்ந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளிக்கு லட்டுஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எல்லாமே மிக்ஸ்டு லட்டுஸாக வச்சுருந்தோம். செப்பரேட்டாக எங்களுக்கு ராகி லட்டு மட்டும் தனியாக கிடைக்குமா, நட்ஸ் லட்டு மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தனித்தனியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சது. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அதுக்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 6 வெரைட்டி ஆஃப் லட்டு தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம். ராகி லட்டு, கம்பு லட்டு, கருப்பு கவுனி லட்டு, மல்டிகிரெயின் லட்டு, ஃப்ளாக்ஸீட் அண்ட் டேட்ஸ் லட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு அப்படின்னு மொத்தம் 6 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ்டு லட்டுஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1/2 kg பாக்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் செஞ்சு தருவோம். வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு மேலே மீனா அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸு. தங்கச்சியை பார்க்குறதுக்காக அக்கா வந்தாங்க. என்ன திடீர் விஜயம் அப்படின்னு கேட்டதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன், மாற்றி இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் எடுத்து விட்டு செம்மடப்பட்டில் தள்ளி விட்டு போயிட்டாங்களா? சேட்டை அது எப்படி சிரிக்காம சொல்லுது பத்தியா? அங்க நிக்குது. எங்கள் பெரியத்தை காமெடி பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா வரிசையாக காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் சிரிக்காமல் பேசுவாங்க. அதுதான் ஹைலைட்டு. அவங்க பேசுகிறத கேட்டு நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம். அத்தை மாமா கிளம்புனதுக்கப்புறம் கமல் இன்னைக்கு நீ வர வேணாம், ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கமல் மட்டும் கடை கிளம்பிட்டாங்க. ஈவினிங் ஒரு டீயை குடிச்சிட்டு ஃபுல் டே நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு என்னடா சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்ப்ரவுட்டட் பாசிப்பயிறு கொஞ்சம் இருந்தது. சரி அதை வச்சு அப்படியே ஒரு 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்க அரிசி, ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருந்த பாசிப்பயிரையும் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா பாசிப்பயிறு சாதம் ரெடி. நான் வீட்டில் காய் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு 1 pot ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் சொன்னாங்க, கமலும் சொன்னாங்க. பாய், டாட்டா, போயிட்டு வா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு வச்சு கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக தண்ணி நிறைய எடுத்துட்டேன். 2-3 ஸ்பூன் எடுத்து போட்டேன். ஐயோ இது பத்தாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டோடு கமுத்திட்டேன். ஒரு 1/4 பாக்கெட் அப்படியே கமுத்திட்டேன். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரோட்டரியில் ஒரு வேலை இருக்குது, அதனால நான் கிளம்பிட்டேன். கமல் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கமல் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் என்னோடய ரோட்டரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டு திரும்ப காய் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்போ தான் கமல் வர்றாங்க. எப்படி கமல் கரெக்ட் டைமுக்கு வர்ற? இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இதை செமந்துட்டு மேலே போடுறதா அப்படின்னு யோசித்தேன். உள்ள நிறைய இருக்கா? என்ன இருக்கு? திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்த வெஜிடபிளை கமல் வந்ததும் காரில் எடுத்து வச்சுட்டு மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலை கூப்பிட்டு நேராக மளிகை கடைக்கு வந்தாச்சு. திடீர்னு மளிகை ஜாமான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரீசன் நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அதுக்காக வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இப்போயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டுருக்கேன். அதில் லோ ஃபேட் வெர்ஷன், ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. லேபிளில் படிச்சு பாரு. அது இல்லை, இதில் என்ன லேபிள், இதில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன இருக்குன்னு படிச்சு பாரு.
இதை வெளியே கொடுத்தா பேக் பண்ணி கொடுத்துருவாங்களா? பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அங்கேயே வெளியே வந்து பேக் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் கடைக்கு போய் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். டயட் ஆரம்பிக்க போகிறேன். என்னென்ன சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் பார்த்து தேடி எடுத்துகிட்டு வந்தேன். கமல் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நீ டயட் இருக்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக சமைப்ப, நீ மட்டும் சாப்பிட்றது கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், அன்வான்டாக நம்ம கடையில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இதை அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் தூங்கணும்னு சீக்கிரமாகவே தூங்கியாச்சு. செக் பண்ணலாமா? டே 1 செக் பண்ணிடலாம். ஷாக் ஆகிடக்கூடாது. யாரும் ஐயோ அப்படின்னா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ ஷாக் ஆகாத. தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப கூடிடுச்சுடா. தீபாவளி வரைக்கும் கூட 82ல இருந்தேன்டா. தீபாவளி முடிஞ்சிச்சு, பர்த்டே முடிஞ்சிச்சு, இப்ப 84.7. 20 தான் இருக்க. உன்னையோட 4 மடங்கு இருக்கேன் நானு. நசுக்குனே வச்சுக்க, நசுங்கிடுவேன். 33. அப்பா எவ்வளோ வரைக்கும் பார்க்கலாம். அப்பா 100 ரூபாயா உடஞ்சிருமா? 94.7. கமல் 6 கிலோ கம்மியாக இருக்கு. ஏய் 10 கிலோ. 100 கிலோவுக்கு 6 கிலோ கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். கரெக்டு தான். இப்படியே போச்சுன்னா 100,000. இப்படியே போச்சுன்னா நீ 100 ஆயிருவ, நான் 90. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் 100. ஆக்சுவலாக நான் வந்து கண்மணி பிறந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து 95லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 95லேருந்து 70 கொண்டு வந்தேன். இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்க வெயிட்டு இன்றைக்கி நேற்று ஏறினது கிடையாது. கடந்த 1.5 வருஷமாக ஏறின வெயிட்டு. அகைன் நான் டயட்டு ஒர்க் அவுட்டுன்னு ஃபாலோ பண்ணாலும் இந்த 1.5 வருஷத்தில் ஏறின வெயிட்டை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சிரமப்பட்டு தான் குறைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பிளாக் காஃபின்னாலும் நான் வந்து சுகர் எதுவும் போடாமல் ப்ளைனாக எடுத்துக்கிறேன். பிளாக் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு டே 1 அப்படின்றனால இன்றைக்கி வயிறு, கை எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் அளந்து எழுதி வச்சுருக்கேன். 100 டே சேலஞ்ச் நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லி நம்ம சேனலில் 5 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். 100 டே சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நானும் கூடவே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 100 டேஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு கஞ்சி சாப்பிட்டுட்டு லஞ்சை பேக் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கமல் வேறு ஒரு வேலையாக வெளியே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து கௌதம் கூட கிளம்பிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸு, 2 முட்டை, வெள்ளரிக்காய், கூடவே வந்து பீட்ரூட் பொரியல் வச்சு எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் பொரியல்லையே சாதம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். கமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டாங்க. கூடவே மகா அத்தைலாம் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து நகை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறோம். அன்றைக்கி அண்ணன் தங்கச்சி ஒரே கலர் போட்டிருக்கீங்க. இன்றைக்கி யாருக்கு நகை எடுக்க கடைக்கு வந்திருக்கோம்னா மகா பொண்ணு காருண்யாவுக்கு எடுக்கிறதுக்கு தான் கடைக்கு வந்திருக்கோம். கயலுக்கும் காருண்யாவுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். கயலுக்கு இந்த வருஷம் மாறாப்பு போட்டோம். காருண்யாவுக்கு அடுத்த வருஷம் மாறாப்பு போடுவாங்க. அதுக்கு இப்போயே நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க வந்திருக்கோம். எதுக்காக இப்போவே எடுக்கிறோம் அப்படின்னா தங்கம் விலை வந்து கூடிகிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் மாறாப்பு வைக்கிறதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ கூடுன்னு தெரியாது. அதனால் இப்போவே லோன் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பர்சனல் லோன் போட்டிருந்தாங்க. ஸோ லோன் காசு வந்ததும் நாங்கள் வந்து நகை எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் எப்படி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அனிவர்சரிக்கு நகை எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சீட்டு போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டு 2-3 வருஷமாக சீட்டு போட்டுட்ருக்கேன். மாதம் 20,000 போடுவேன். ஸோ அந்த சீட்டு முடியும் போது 3 பவுன் 4 பவுன் அந்த மாதிரி எடுப்பேன். இப்போ இடையில இந்த நகை எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முழுக்க லோன் போட்டு தான் எடுக்கிறோம். 3 பவுனுக்கு நெக்லஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன் எடுத்து வச்சாங்க. இது நல்லா இருக்குல்ல, இதை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா எதை ஃபைனல் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கேன்.
இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இது வெயிட் கம்மி வெயிட் ரெண்டு ஒரே மாதிரி மூணுமே ஒன்று தான். இது வந்து 2 பவுன், இது 2 பவுன், இது 1.5 பவுன். எடுங்க. நல்லா இருக்கு. போட்டு போடுறேன். நீ வழி விடு. நான் வழி விடணுமா? இல்லையா எனக்கு போட்டு பாரு. நீங்கள் அவளுக்கு போட்டு பார்க்க வேண்டான்ற அவளுக்கு எப்படி போட்டு பார்க்குறேன். நல்லாக்கா? நல்லா இருக்கு. நல்லாக்கடா. இது நீ வச்சுக்க, கருணையாக வேறு வாங்கிக்கலாம். கழுத்து நான் போட்டு பார்க்குறேன். இதெல்லாம் வேண்டாம். அப்போ எது சூஸ் பண்ணியிருக்கா? தொட்டுக்காமி எது சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதானே இப்போ போட்டு பார்த்தோம். ஆமாம். பார்க்க சின்னதாக இருக்கும். 5 பவுன். 5 பவுன் வெயிட்டாக இருக்காது. பேக் சைடு வெயிட் பண்ணா. இதுதான் இப்போ பார்க்கணும். ஏய், இது 3, அது 2 பவுன் இருக்கும். இது வந்து பேக் சைடு ஆட்டா சொல்ற ஹைபாலிஸ் இருக்கு. அது 26 தான். மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். அது பெருசு எவ்வளோ செலக்ட் பண்ணி இது டிசைன் மாதிரி அடி வரும். இது ஆன்டிக் மாடல். பேக்கில் நார்மல் மாடல். இது எத்தனை பவுன்? ரொம்ப தேடி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சா அதுக்குள்ளே வேறு எடுத்து கொண்டு வந்து காட்டோன்னே மனசு மாறிடுச்சு. இல்லை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று எடுத்து வச்சுருக்கா. ஆனால் அது பார்க்க 10 பவுன் மாதிரி தெரியும். தெரியுது. இது கழுத்துக்கு நிறைய வில்லி மாதிரி தெரியுது. இப்போ 2 பவுன். யார் சொன்னா வள்ளி மாதிரி? தங்கப்பில் உனக்கு எது பிடிச்சிருக்கு? வேலை பிடிச்சிருக்கு. இதா அம்மன் வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. அம்மன் வேஷம். இது நல்லா இருக்குல்ல. 3 பவுன். பாரு, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உறுதியாக இருக்குது. உறுதியாக இருக்க மாதிரி சும்மா சும்மா போட்டு படுத்தாலே போட்டு படுக்கக்கூடாது. அதே இது ஒன்றும் பண்ணாது. நல்லா இருக்கு. அட உன் பேத்தி அத்தைன்னு கையை பிடிச்சிருந்தா கூட போச்சு. இவெல்லாம் செய்வா. இவன் செய்வா. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இது 1 லட்சம் சேவ். இதே ஒரு வழியாக செயினை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மோதிரம் மாற்றணும்னு மகா சொன்னா. அவள் போட்டிருந்த மோதிரத்தை மாற்றிட்டு வேறு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா. 2 போட்டுட்டு 2 எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. பிள்ளைங்க 2 பேர் எப்போ தான் முடிச்சுட்டு கிளம்புவீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2ம் தான் உன் தங்கச்சி ஃபைனல் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்லை மட்டும் ஃபைனல் பண்ணி கொடுங்க, பே பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பே பண்ணிவிட்டு கிளம்புனோம். போகிறப்ப மகா காசு மாலை எடுத்து போட்டு காசு மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. காசா பணமாக பொருடி போட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போட்டு பார்த்துட்டு இருந்தா. போதும் வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எடுத்தாச்சு. அடுத்த வருஷத்துக்கு இப்பயே எடுத்தாச்சு. பாய். சரி பாய். பாய் பாய். போடி போடி. மகாவை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணால் அத்தை நானும் வீட்டுக்கு போகிறேன், என்னையும் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து வித்தவுட் சுகரில் கடைக்கு வந்ததும் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழித்து டயட்டு கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணது பயங்கர தலைவலி. 8 மணிக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. நைட் டின்னர் 6 மணிக்கெலாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு கொய்யாக்காய், ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்க வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து டயட்டு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னும் போது தலைவலி, உடம்பு வலின்னு இருக்கும். இதெல்லாம் கடந்து வரணும். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.